வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு கைவினையை செய்து காட்ட போகிறோம். இப்போ ஒரிகமி மட்டுமல்ல, இன்னும் அழகழகான கை வேலைப்பாடுகளை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். நீங்கள் எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனடியாக செய்யுங்க. இப்போது புதிய புதிய தம்பி தங்கிகள் இருப்பீங்க, நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இப்போது நத்தார் மாதத்துக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் தானே. ஆகவே இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பார்ப்போம். இப்போ நத்தார் தாத்தா செய்தோம், நத்தார் மரம் செய்தோம், அதுபோல் நத்தார் மரத்துக்கு தேவையான இன்னும் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் இப்போ நட்சத்திரம் செய்கிற வழி இருக்குது தானே, அது செய்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்கின்றன. இப்போ நத்தர் மரத்தில் மேலே இருக்குமே நட்சத்திரம், அதை இப்போ நாங்கள் அதை செய்கிற வழியை பார்ப்போம் எப்படி என்று. அதாவது எங்களுக்கு 5 கடதாசிக தேவை, பயப்படாதீங்க. ஆனால் ரொம்ப இலகுவானது இந்த நட்சத்திரம் செய்கிறதுக்கு. கொஞ்சம் கடினமான ஒரு கடதாசியை எடுத்தால் இந்த நட்சத்திரத்தை செய்கிறதுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நத்தார் மரத்துக்கு மேலேயே நாங்கள் வைக்க வேணும் தானே, ஆகவே ஒட்ட வேணும் தானே. கொஞ்சம் நாங்கள் ஆகவே அதுக்கு சரியாக அமையக்கூடிய மாதிரி ஒரு கடதாசியை எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த கடதாசியை வழமை போலவே 2ஆக மடித்துக்கொள்ளுவோம், இந்த முக்கோண அமைப்பை கொண்டு. அது பிறகு இதை விரித்து இதோ பாருங்கள், இந்த கார்னர் வர மாதிரி இதை இப்படி உள்நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அழுத்திக்கொள்ளுங்க இப்படி. அதே போல் மற்ற பக்கத்துலேயும் நீங்கள் மற்ற பக்கத்துக்கும் உள்நோக்கி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. சரியா? அதுக்கு பிறகு இதோ பாருங்க, மேல் பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் திருப்பி இப்படி நாங்கள் உள்நோக்கி மடித்துக்கொள்ளுங்க. அதே போல் இந்த பக்கத்தையும் உள்நோக்கி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. மடித்து இப்படி அழுத்தி கொள்ளுங்க நல்லா. இதோ இப்படி அழுத்தி கொள்ளுங்க. இதோ இவ்வளோ தான் நீங்கள் மடிக்க இருக்குது. ரொம்ப இலகுவான ஒரு வேலை. இதே மாதிரி கடதாசியை எடுத்து நாங்கள் எங்களுக்கு இது மாதிரி 5 கடதாசிக்கு தேவை. இன்னொரு கடதாசியை எடுத்து நாங்கள் சீக்கிரம் மடித்து பார்க்குறோம். இதோ பாருங்கள், மடிக்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா இதை பார்த்துக்கொள்ளுங்க. இதோ மீண்டும் நான் செய்து காட்டுறேன். இதோ இப்படி உள்நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ளணும். இதோ இப்படி அழுத்திட்டு இந்த பக்கத்தையும் எடுத்து இப்படி உள்நோக்கி மடித்து இப்படி அழுத்திட்டு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பாருங்கள், இது மற்ற பக்கம் திருப்பி இப்படி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. உள்நோக்கி தான் மடிக்க வேணும், உள் பக்கமாக அப்படி மடித்துக்கொள்ளணும். பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை. இப்போ பாருங்கள், இதை திருப்பி இப்படி மேல் நோக்கி மடித்து 2ஆக நீங்கள் மடித்து கொண்டு அழுத்தி கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா? இப்போ மற்ற பக்கம் திருப்பி இதையும் எடுத்து நாங்கள் இப்படி மடித்து கொள்ளுவோம். மடித்து இப்படி அழுத்தி கொள்ளுவோம். இப்போ இந்த பிள்ளைகளை பாருங்கள், சீக்கிரமாக இந்த வீடியோவை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் மொத்தமாக நாங்கள் 5 வேணும் தானே, இன்னும் 3 நாங்கள் ரொம்ப வேகமாக நாங்கள் செய்து கொள்வோம். இப்போ நான் 5 தாளையும் எடுத்து செய்து முடித்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்து உள்பக்கம் ஒன்றுமே இல்லை தானே, கோடுகள் ஒன்றுமே இல்லை தானே, வெளிப்பக்கம் தானே இருக்குது. இந்த வெளி பாருங்கள், இதை கொஞ்சம் திறக்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே, முக்கோணம் மாதிரி 2 பக்கம் இருக்குது தானே. இந்த முக்கோணம் போன்ற அமைப்பை தான் மற்ற கடதாசியில் இருக்கக்கூடிய எடுத்து இப்படி இப்படி நான் செய்து காட்டுற மாதிரி இந்த 2ஐயும் தான் நாங்கள் இப்படி ஒட்ட வேணும். இதே மாதிரி நாங்கள் 5ஐயும் ஒட்டிக்கொள்ள வேணும். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஒட்டும்போது கொஞ்சம் நேரம் போகும். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஸ்டெப்லர் எடுத்து இப்படி பின் பண்ணிக்கொள்ளலாம். ஒட்டுறதுக்கு கடினமாக இருந்தால் நாங்கள் இப்படி ஸ்டெப்லர் எடுத்து பின் பண்ணிக்கொள்ளலாம். இதோ இது மாதிரி. இப்போ பாருங்கள், இப்படி இந்த சைடாலெல்லாம் எடுத்து இப்படி 5 கடதாசிகளையும் நாங்கள் இதே மாதிரி நாங்கள் இப்படி
எப்போவுமே நாங்கள் கவனித்து கொள்ளணும், இந்த ஒரே அளவாக இருக்கிற பக்கத்தை தான் எடுத்து நாங்கள் இப்படி சரியாக வைத்து நாங்கள் இப்படி ஸ்டெப்லரால் பின் பண்ணி கொள்ளலாம். இதோ பார்த்தீங்களா, இப்படி பின் பண்ணால் கலராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அப்படி நட்சத்திரம் போன்ற அமைப்பு வருது. அடுத்ததையும் எடுத்து இப்படி சரியாக வைத்து நாங்கள் இதோ ஸ்டெப்லர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, முடிந்த அளவு இந்த இந்த நடுவாக ஒரு கோடு தெரியுது தானே, இதோ பார்த்தீங்களா, அதனுடைய அழகு இல்லாமல் போகிற அளவுக்கு நீங்கள் ஸ்டெப்லர் பண்ணாமல் முடிந்த அளவு இந்த கோடு இருக்க பக்கமாக நாங்கள் ஸ்டெப்லர் பண்ணால் தான் அது சரியாக நிற்கும். இது இன்னொன்று இருக்குது. இதையும் எடுத்து இந்த கோடு இருக்க பக்கத்துக்கு வர மாதிரி நீங்கள் ஸ்டெப்லர் பண்ணணும். இப்படி சரியா? இப்போ பாருங்கள், இதையும் இப்படி எடுத்து கடைசியாக இருக்குது, 2 பக்கம் இருக்குது தானே, இந்த 2ஐயும் எடுத்து இப்படி சேர்த்து இப்படி ஸ்டெப்பில் பண்ணிக்கொள்ளுங்க. கலராத மாதிரி இப்படி ஸ்டெப்பில் பண்ணிக்கொள்ளுங்க. இது இப்போ நாங்கள் நட்சத்திரம் செய்து முடிஞ்சு. இப்போ பாருங்கள், இதை நாங்கள் இப்படியும் செய்யலாம். இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த நட்சத்திரம் போல் இதை நாங்கள் செய்து இந்த நத்தார் மரத்தினுடைய மேல் பக்கத்தில் இப்படி நிற்கிற மாதிரி வைக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திரம் பெருசு, எங்களுடைய நத்தார் மரம் சின்னது. ஆகவே நாங்கள் இதனுடைய அளவுகளை பொறுத்து நாங்கள் கொஞ்சம் சின்னதாக ஒரு நட்சத்திரத்தை செய்து கொண்டால் நாங்கள் இந்த நத்தார் மரத்தில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் செய்த ஒரு நட்சத்திரம் தான் என்கிட்ட இருக்குது. இதே மாதிரி நாங்கள் 2 செய்திருக்கிறோம். இந்த நிறங்களில் நாங்கள் இப்படி செய்து வைத்திருக்கிறோம். ஆகவே இப்படியான 2 நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் 2 பக்கமும் செய்து 2 பக்கமும் நாங்கள் இப்படி சேர்த்துருக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் எங்களுக்கு சரியாக அழகான ஒரு நட்சத்திரம் கிடைத்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலே நாங்கள் வேணுமென்ற ஒரு நூலை எங்களுக்கு ஒட்டி இதை நாங்கள் சேர்த்து வைக்கலாம். கொஞ்சம் நாங்கள் இன்னும் அழகுப்படுத்த வேண்டுமென்று சொன்னால் இப்படி அழகழகான வர்ண பேப்பர்களை நாங்கள் நடுவில் இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். ஆகவே இது மாதிரி சின்னதாகவும் செய்து நாங்கள் நட்சத்திரங்களை செய்து நத்தார் மரத்தில் நாங்கள் கொழுவிக்கொள்ள முடியும். இனி இந்த நத்தார் மாதத்தில் இப்படியான நிறைய நத்தார் பொருட்களை நாங்கள் செய்வோம். அம்மா அப்பாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அதே போல் அம்மா அப்பா எல்லாம் இணைந்து பிள்ளைகளை எல்லோருமே சேர்ந்து அழகழகான இப்படியான கைவினைகளை செய்து இம்முறை நத்தாரை நாங்கள் கொண்டாடுவோம். கட்டாயமாக நீங்கள் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் புதிய புதிய கைவேலைகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் செய்ததையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் இதனூடாக என்ன படித்திருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய விமர்சனங்கள் என்ன, அவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்னும் மெருகேற்றலாம். நன்றி பிள்ளைகளே.